ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 12 லக்னக்காரர்களுக்கு 12 வீடியோ, அதாவது வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக தனித்தனி லக்னத்திற்கான பதிவுகளை தருகிறோம். அதில் மிதுன லக்னத்துக்கான பதிவு தான் இது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய பிறந்த நேரத்தை குறிக்கிறது. ராசி என்பது பிறந்த நாள் நட்சத்திரத்தை தான் குறிக்கும். ஆனால் லக்னம் தான் நேரத்தை குறிக்கும். அதனால லக்ன பலன் பார்க்கும்போது நிலையான ஒரு அம்சங்களை நாம கையாள முடியும். அது எதற்கு சாதகம், எதற்கு பாதகம், நம்ம கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறதெல்லாம் லக்ன புள்ளி தான் தீர்மானிக்கும். இப்ப மிதுன லக்னத்திற்கு இந்த 7 நாட்கள் அப்படிங்கிற வகையில் பிப்ரவரி 17 இருந்து பிப்ரவரி 23 வரைக்கும், அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பலனை பார்ப்போம். இப்ப மிதுனத்துக்கு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில சந்திரன் போறாரு. நம்மளுக்கு செலவு ஸ்தானம், விரயஸ்தானம், தனாதிபதி விரயத்துல. அப்ப என்ன செய்யும்? ஒரு பக்கம் மூலதனம் போட்ட பணம் வர்றதுக்கும் வேலை செய்யும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வேலையும் செய்யும். அதனால பண ரொட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு இது சாதகமாக நல்ல நாளாக அமையும். சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டு வேலை, அதே நேரத்தில் ஒரு வகையில் ஒரு நீண்ட ட்ரிப்பு போயிட்டு வர்றது, சிகிச்சைகள் மேற்கொள்றது, அந்த சிகிச்சைகளுக்காக சில திட்டமிடுதல் செலவுகளை செய்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 18 மிருகசிரேஷ நட்சத்திரம் காலையில் 9:22 ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் கிரகமானது மகர ராசியில 8ஆம் இடத்துல இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்குது. சூரியன் கும்பராசியில இருக்கிறார். சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு, செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரிவர்த்தனை. அப்ப நமக்கு சூரியன் அடிப்படையில ஒரு தைரியத்தை கொடுக்கிறவர், தன்னம்பிக்கையை கொடுக்கிறவர். செவ்வாய் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், வேலையில நம்ம திறமையை காட்டுவதையெல்லாம் குறிக்கிறார். ஆனா அதே நேரத்துல மறைமுக எதிர்ப்புகள், உடல் உபாதைகளையும் குறிக்கிறார். அப்ப இந்த பரிவர்த்தனை என்பது 8ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறதுனால அது நல்ல பரிவர்த்தனையா எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவி பேசும்போது கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது, சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், தந்தை வழி உறவுகள், இதெல்லாம் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் தேவை. அது தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் பேச பேச பெருசாகி சண்டையாம. ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை பிப்ரவரி 19 காலையில 10:32 வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயினுடைய மிருகசிரேஷ நட்சத்திரம். அதுக்கு மேல திருவாதிரை நட்சத்திரம். இப்ப நம்மளுடைய லக்கணத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. திருவாதிரைங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு பகவான் நம்மளுக்கு இங்க இருக்கிறாரு, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். அந்த புதனானவர் நமக்கு நல்லபடியா கும்பராசியில இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் சாதனங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நபரை சந்திக்கிறது, மார்க்கெட்டிங் பண்றது, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, ஐடி லைன்ல இருக்கவங்க, சர்வீஸ் ஓரியன்ட், மீடியா, அது மாதிரி புத்தகம் பப்ளிஷ் பண்றது, அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது, அதுகளுக்கெல்லாம் சிறப்பான நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். மறுநாள் பிப்ரவரி 20 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:12 வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அதனால ராகு அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும், அந்த நட்சத்திராதிபதியினுடைய தொடர்பை பெற்று தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டுவார். தன்னுடைய ஒரு வேகத்தை அந்த நட்சத்திரத்தின் மூலம் நிலைநிறுத்துவார். இந்த ராகுவும் புதனும் எப்படின்னா, ஒரு பாய்சனும் மெர்க்குரியும் மாதிரி. ராகுன்றது விஷம், மெர்க்குரி அப்படிங்கிறது பாதரசம்.
அப்ப இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு பாதரசம் எதுலையுமே ஒட்டாது. அதனால இந்த மின்னணு சாதனங்களை இயக்குறவங்க, ஐடி லைன்ல இருக்கவங்க, இதுகளுக்கெல்லாம் அந்த நுணுக்கமான கருவிகள், நிறைய துப்பாக்கி தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு விதமான வெடி பொருட்கள், இதெல்லாமே ராகு ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். பட் இங்க நமக்கு புதன் வந்து செவ்வாய், ராகு புதன் காம்பினேஷனாக இங்க வேலை செய்யுது. புதன் செவ்வாய் நட்சத்திரத்துல உட்கார். அதனால அடிப்படையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய ஈடுபாடுகள், நம்மளுடைய ஈடுபாட்டின் மூலம் நாம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நாம வந்து நல்லாத்தான் முயற்சி செய்யறோம். ஆனா அந்த சூழல் வந்து நம்மளை என்ன பண்ணுது, அதிகமான வேலைப்பளுவை நம்மளை செய்ய சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 20 மதியம் 12 வரைக்கும் இந்த திருவாதிரை. அதுக்கப்புறம் தான் குருவனுடைய புனர்வூச நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த நாள் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு லாபத்துல இருக்காரு குரு, அதனால சிறப்பாக இருக்கும். ஆனால் குரு நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் வந்து நம்மளுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறார். இந்த 8ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிரன் வந்து எதிர்பாராத சில தனலாபங்களை கொடுப்பாரு. அதே நேரத்துல குழந்தைகள் வழி சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுத்துருவாரு. தேவையில்லாத சஞ்சலப்பட்ட ஆசைகளுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் அப்செட் பண்ணி விட்டுருவார். அதனால இன்னைக்கு உறவு சார்ந்து நம்மளுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உழைப்பு சார்ந்து மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்த நாள் பிப்ரவரி 21 இந்த குருவனுடைய நட்சத்திரம் வந்து மதியம் 2:17 வரைக்கும் இருக்கு. அதாவது புதன்கிழமை மதியம் 2:17 வரைக்கும் இந்த குருவனுடைய புனர்பூசம் இருக்கு. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போறது, குலதெய்வம் கோயிலுக்கு போறது, பூர்வீகத்துக்கு போறது, தந்தை வர்க்க சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறது, அது யாரையாவது சந்திக்கிறது, மார்க்கெட்டிங்கான டெவலப்மெண்ட்டை பண்றது, கமிஷன் வகை, கலைத்துறை, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. உற்பத்தி சார்ந்த ஒரு வளர்ச்சி வந்து தடைபடுது. சேமிப்புக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை. சேமிப்பு பண்ணது இன்னைக்கு வந்துருமா, நம்மளுக்கு எதிர்பார்த்த பணம் சேமிப்பாயிடுமா அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் அது தடையாயிடும். அப்ப இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை மறுநாள் பிப்ரவரி 22 சாயந்தரம் 4:42 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குது. இந்த ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரம், நம்ம லக்னாதிபதி. அந்த புதன் வந்து கும்பராசியில இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல, செவ்வாய் மகர ராசியில இருக்கிறதுனால ஒரு உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா புதன் செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து கொஞ்சம் பரபரப்பு, அவசரம், கோபம், புரட்டு சுபாவத்தை உண்டாகும். அவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம யதார்த்தமா பேசினா கூட அந்த பேச்சினால வேற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. அதனால முடிஞ்ச அளவு இன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 23 நைட்டு 7:24 வரைக்குமே இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான். இந்த நாள்ல மட்டும் நாம் என்ன பண்ணணும்னா, உற்பத்தி சார்ந்த துறைகள், உழைப்பு சார்ந்த துறைகள், கஷ்டப்பட்டு உழைக்கிறது, இதுக்கு மட்டும் செலவழிச்சிட்டோம்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு உதவி, பெரிய ஒரு நபரை சந்திச்சு புதுசாக ஏதாவது பண்ணலான்ற வழிமுறைகளை எல்லாம் இன்னைக்கு அவாய்டு பண்ணிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா இன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் வராது. இப்படி இந்த 7 நாட்களுக்கும் நட்சத்திர ரீதியாக நம்ம பலன் பார்த்தோம். இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு தனிப்பட்ட முறையில் இன்னும் துல்லியமாக நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்னு கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.